நெல்லையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எதிர்நோக்கி என்று சொன்னால், தமிழகத்து தூரம் மேடைகளில் பேசி வருகின்ற நாம் தமிழர் சீமான் அவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தின் மீது வன்மத்துடன் பேசி வருகின்றார். தேவேந்திரகுல மக்களும் தேவரண மக்களும் ஒன்றாக இருந்து வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் பாண்டியர்கள் யார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குறையான பேச்சுகளை மேடதூரம் பேசி இரு சமூக மக்களிடத்தில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு ஜாதி மோதலாக நடைபெற்று வருகின்றது. இதையெல்லாம் தமிழக உளவுத்துறையும் காவல்துறையும் தமிழக அரசு உன்னிப்பாக கவனித்து சீமான் மீதும் சாட்டை துறைமுறையின் மீதும் கடுமையான வழக்குகளை பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். இதே போன்ற மேடைகளிலே ஜாதி ரீதியாக பேசுகின்ற ஒரு பொதுநலவாதி என்று கூறிக்கொண்டு தமிழர்களுக்கான தலைவர் என்று கூறிக்கொண்டு தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் நடக்க வேண்டும், 96 நடந்தது போல இங்கே ரத்தாறு ஓட வேண்டும் என்கிற சூழ்நிலையில் பேசி வருகின்ற சீமானை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சீமான் தொடர்ந்து இப்போ சமய காலமாக பார்த்தீர்கள் சொன்னால் 1 மாத காலம் 2 மாத காலமாக ஒரே பாண்டியர்கள் வரலாறு, பாண்டியர்கள் அவர்தான் பாண்டியர்கள், இவர்கள் தான் பாண்டியர்கள். இதை சொல்வதற்கு நீ யார்? வரலாற்று ஆசிரியரா? நீ திரைப்பட இயக்குனர் தானே? நீ உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை நான் கேட்கின்ற சீமான் அவர்களுக்கு எங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு. இதோடு நிறுத்திக் கொள்ள என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி, எந்த தேர்தலும் தேவரண மக்கள் குடியிருக்கின்ற பகுதியில் சீமான் நுழைந்தால் அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்துவதற்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற தயாராக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நெல்லை மாவட்டங்களிலே மிகவும் இந்த பள்ளி மாணவர்கள் சம்பந்தமாக நிறைய ஒரு இதுகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தனி கவுன்சிலிங் கொடுத்து இந்த அருவாள்கள் கொண்டு வருவது, கத்திகள் கொண்டு வருவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதையெல்லாம் தமிழக அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தென்காசி மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே 49க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இன்று மிகப்பெரிய போகமும் நடைபெற்றிருக்கின்ற அந்த பகுதிகளிலே இதெல்லாம் தமிழக அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒருவருடைய கோரியை ஒரு 4 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே கோரி நடைபெற்று வருகின்றது. ட்ரோன் மூலமாக அங்கே செயல்படுத்த கல்குவாரிகளை தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும், மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே கனிமவளத்துறை உதவி செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதற்கு மிகப்பெரிய உடந்தையாக கல்குவாரி முதல்களுக்கு இருந்து வருகிறார். இதையெல்லாம் தமிழக அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. அதே போல் நேற்று இரவு பனங்குடி காவல் நிலையத்தில் திருநங்கைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கலாம். அவர்களை தேவையற்ற முறையில் அடித்து விரட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது. அது புலித்தேவர் மக்கள் பதிவு செய்கின்ற பத்திரிகையாளர் மத்தியிலே இதை போன்ற நெல்லை மாவட்டங்கள் அதிக அளவில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சீமான் போன்றவர்களால் மிகப்பெரிய ஜாதி மோதல் நடைபெறும் என்கிற ஐயம் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் சார் கேட்டுக்கிறேன். இது குறித்து புகார் எது கொடுத்தீங்க? ஆமாம், காவல்துறை ஆணையாளர் கொடுத்துருக்கோம்ல. இப்போ ஒரு அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படல. தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படல. அரசியல் பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் பின்னணி இருக்க பேர் இப்படி பேசுகிறாரு. எந்த வழக்குமே பதிலே சாதாரணமாக பேசின சவுக்கு சங்கரத்துக்கு உள்ள வைக்காங்க, 2 குண்டாசு போடுறாங்க. ஜாதி முதல் இவரால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கலையா? ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி திருச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர் குடும்பத்தை பற்றி தரைக்குறவாக நாம் தமிழர் நிர்வாகிகள் பதிவு செய்கின்றார்கள். காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக எதிர்க்கின்றார் சீமான். அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லையே? ஏன் இல்லை? அதாவது தமிழகத்தில் ஒரு காவல் கண்காணிப்பு மாவட்டத்தினுடைய அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரை சீமான் விமர்சிக்கிறார். இது வரைக்கும் எந்த விதமான வழக்கு பதிய முடியலையே, என்ன காரணம்? அப்போ அரசியல் பின்னணி அவருக்கு வலுவாக இருக்கின்றதா என்கிற சந்தேகங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்ற தமிழர்களுடைய போர்வையில் மிகப்பெரிய நிதி மோசடிகளை தமிழகத்தில் வெளிநாட்டில் இருக்கிற தமிழகத்தில் பெற்று வருகிறார். இதே போன்ற இனத்தனமான செயல்கள்லாம் செய்து வருகின்ற அவர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? என்ன காரணம் என்பதை எங்களுடைய கேள்வி. அரசை பற்றி கேட்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக நிச்சயமா அவங்க தான் நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அவங்க தானே இருக்காங்க. நாங்கள் அதிமுக கேட்க முடியும், அவங்கள தான் கேட்க முடியும். ஏன் இவ்வளோ காலத்தாமதம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க? ஒரு காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறையினுடைய அதிகாரி இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அதிகாரி ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரை சீமான் நேரடியாக இருக்கின்றார். அவருமே எந்த நடவடிக்கை இல்லையே. அவர் அந்த காவல் கண்காணிப்பாளர் சொல்கின்றார், என் குடும்பத்தை பற்றிலாம் தவறாக முகநூலில் பதிவுகள் வருகின்றது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு 2 முறை கம்ப்ளைண்ட் அவரே புகார் அளித்திருக்கின்றார் திருச்சி கிரைம் அதில். ஏன் நடவடிக்கை? சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய இடம்பாதான். கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் தென் மாவட்டங்களில் சீமான் வந்தால் அவர் மீது மிகப்பெரிய ஜனநாயக ரீதியான போராட்டத்தை புலித்தேவர் மக்கள் முன்னெடுக்கும்.